இப்படிலாம் கூட வந்து வியூவர்ஸை வந்து கவர் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. செலிபிரிட்டின்ற பேரில் இந்த இன்ஸ்டா பிரபலங்களை கொண்டு வந்துட்டு ஆபாசம் என்பதை தாண்டி ஒரு அருவருப்பான ஒரு விஷயம், அதெல்லாம் கேவலமான, அதில் வேற வந்து கண்டஸ்ட்னு சொல்லவே முடியாது. குறிப்பாக எனக்குன்னா -18ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது. அந்த இருட்டில் இருக்க கிராமத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் ஒரு பேர் இருக்கும்போது அந்த பேரை கெடுக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. அதை நீங்கள் நல்ல விதத்துக்கு பயன்படுத்தணும். செலிபிரிட்டிகளை வர சொல்லி ஏடிஎம்கே பாராட்டிய 2 வீடியோ, டிஎம்கே திட்டி 2 வீடியோ போட்டு 4 வீடியோ போட்டிங்கன்னா 6 நாளில் முடிச்சுட்டு போயிருங்க. இந்தாங்க மாதம் 2 லட்சம் ரூபா. ஸ்ரீராஜேந்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லவும் தான் ஆச்சரியம். ஏன்னா சினிமாவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் வந்து நடிகைகள் தொட்டு கூட நடிச்சது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாருன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து நான் அதுக்காகவே நான் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். இவர் எப்படி தான் என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி பண்ணுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் இதில் வந்து பாதி வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்கல, நீங்கள் கிளம்புங்க, ஃபுல்லாக முடிச்சா தான் பேமெண்ட். இப்போ புரியுதுங்களா? அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். வணக்கம் சார். வணக்கம் சார், பிரபலமான சேனல் ஜீ தமிழ், இந்த சேனலில் சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டுருக்கு. முதல்ல இந்த ஷோவை பற்றின உங்களுடைய பார்வை என்ன சார்? பார்வை என்ன பார்வை? நீங்கள்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்ட பிறகு தான் நானே வந்து அது என்ன தான் ஷோ போய் பார்த்துடலாம், ஏன்னா நேரம் கிடையாது. பொதுவாகவே எந்த சேனலையும் நம்ம பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. நம்ம சேனலை பார்க்குறதுக்கே, நம்ம பேசுகிறத பார்க்குறதுக்கே நேரம் இல்லை. -18 நிகழ்ச்சியை வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்க, ரொம்ப ஆபாசமாக அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். அது கூட 1-2 தான் பார்த்தேன், சில காட்சிகள் மட்டும்தான் பார்த்தேன். உண்மையாக சொல்கிறேன், அருவருப்பு தான். இப்படிலாம் கூட வந்து வியூவர்ஸை வந்து கவர் பண்ணணுன்றது அவசியம் இல்லைம்மா. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வந்து இந்த க்ரைம் செய்திகள்லாம் வருது. நிஜமாக நடந்த விஷயங்கள் வந்து ஒரு கணவன் மனைவியோட அந்த கள்ள உறவில் வந்து தலையை வெட்டி கொண்டு போயிட்டு வந்து சிறையிலேயே கொண்டு போய் கொடுத்துட்டான் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது. அதாவது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரண மக்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து படிக்க முடியுது. இதையெல்லாம் நீங்கள் வந்து படம் எடுக்கலாம். அதை விட்டுட்டு வந்து இங்கே செலிபிரிட்டின்ற பேரில் இந்த இன்ஸ்டா பிரபலங்களை கொண்டு வந்துட்டு ஒருத்தரை வந்து அருவருப்பு, ஆபாசம் அந்த எல்லையை தாண்டி அருவருப்பு இருக்குல்ல, ஆபாசம் என்பதை தாண்டி ஒரு அருவருப்பான ஒரு விஷயம், அதெல்லாம் கேவலமான, அதில் வேற வந்து அதெல்லாம் ஒரு கண்டஸ்ட்னு சொல்லவே முடியாது. கண்டெஸ்ட்டில் கொண்டு வர முடியாது. காம்படிஷன் கண்டெஸ்ட் இதெல்லாம் வரிசையில் கொண்டு வர முடியாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது என்னன்னா வந்து ஸ்கூலுக்கு படிக்கிற காலத்தில் வந்து ஜென்டில்மேன் படத்தில் இந்த டிக்கியில் வேணான்னு சொல்லிட்டு இந்த ஸ்பூனில் வந்து வச்சுக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கூட வந்து சில வந்து ஸ்கூல் காம்படிஷன்லாம் நடத்துவாங்க. ஃபன்னுன்னு சொல்ல முடியாது, அது காம்படிஷனும் சொல்ல முடியாது, அதெல்லாம் நடத்துவாங்க. இது என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருவருப்பாக வந்து இந்த இன்ஸ்டா பிரபலங்களை கூப்பிட்டு வந்துட்டு ஆபாசம் அருவருப்பு தான். அதை தாண்டி இதை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. குறிப்பாக எனக்குன்னா -18ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது. பொதுவாக இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து இதில் ஜட்ஜஸாக வந்து 3 பேர் இருந்தாங்க. பார்த்திபன், ஸ்ருதிகா அண்டு ஆலியா மானசா, அவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திபன் அவர்களும் விலகிட்டாங்க, ஸ்ருதிகா அவர்களும் விலகிட்டாங்க. விலகுவாங்கன்னு தெரியும். ஏன்னா பார்த்திபன்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அப்பப்போ பேசக்கூடியவர். கடந்த காலத்தில் சினிமாவில் சில நையாண்டிகள்லாம் உண்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் வேற. இது வந்து என்னென்னா நல்லா தெரியுது, இந்த கண்டெஸ்டோட நோக்கமே நமக்கு நல்லா தெரியுது. இந்த ப்ரோக்ராமோட நோக்கமே வந்து முழுக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆபாசம் அருவருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றது தான் அவங்க எண்ணம். இதை பேரளவுக்கு வந்து இது கண்டெஸ்ட்டு, இது வந்து காம்படிஷன், இது ஜஸ்ட் ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசத்தை திணிக்கிற வேலை தான். அதனால் இந்த டிவி ஏற்கனவே இந்த சேனல் வந்து உங்களுக்கு தெரியும், சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சிலாம் இவங்க நடத்தினவங்க தான். அந்த நடத்துகிற காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி இந்த பஞ்சாயத்து லட்சுமி தானே வந்து அதை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 வழக்கு, கொலை வழக்கு, இதெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சொல்வதெல்லாம் உள்ள நிகழ்ச்சியிலே, உண்மை நிகழ்ச்சியிலே வந்து கொலை வழக்கெல்லாம் கூட கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா கள்ள உறவை பற்றி தான் இருக்கும். அதுவும் சாதாரண குடும்பங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து அவங்கள குறைட்டி ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து அவங்கள மிரட்டி உட்கார வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதை வந்து பட்டவட்டமாக அது நடக்கிற ஃபேக்கு, இந்த நிகழ்ச்சியே வந்து ஃபேக்குன்றதுக்கு எப்படிப்பட்ட நிகழ்ச்சி, இது எவ்வளோ வந்து செட்டிங் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அருவின்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்தீங்களா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ன செட்டிங், இது எப்படிப்பட்ட செட்டிங் பண்ணுறாங்கன்றதை வந்து ஃபுல்லாக விளக்கியிருப்பார் அந்த இயக்குனர் அருண் பிரபு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி தான் வந்து இது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாடியும் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சுதுன்னா இன்னும் அசிங்கமாயிடும்.
எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி அதாவது சினிமாவில் வந்து நடிகர்களோ இல்லை இயக்குனர்களோ யார் இருந்தாலும் ஒரு எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுறவங்க நிச்சயமாக வர மாட்டாங்க. ஆனால் எத்திக்ஸே இல்லைனா கூட வந்து மனசாட்சி உள்ளவங்க இது தப்பான நோக்கம் இதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க யாருமே வரமாட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறதுக்கோ இல்லை கெஸ்ட்டாக வரமாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ டிஆர் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு, இதை பற்றி நீங்கள்? எனக்கு தெரிஞ்சுமா அவர் கூட நிற்க மாட்டார். இப்போ வந்திருக்கிறாரு, சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில் கூட வந்திருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து பிரபலம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ராங் ரூட்டில் இப்படி எடுப்பாங்க. ஏன்னா பரபரப்பாக பேசணும் இல்லையா? நீங்கள் இப்போ அதை பெருசாக எடுத்துக்கணும். இப்போ நெகட்டிவ் இப்போ நானே ஒரு 3 வீடியோவில் பேசியிருக்கேன். இப்போ அதன் மூலமாக அந்த நிகழ்ச்சி வந்து நானே சொல்லிட்டேன், நான் நிகழ்ச்சி டிவி பேரை சொல்ல மாட்டேன், நிகழ்ச்சி பேரை சொல்ல மாட்டேன்னு கூட நான் சொல்லிட்டேன் தான். பட் இருந்தாலும் அந்த தேடுவாங்கல்ல, அப்போ தேடும்போது அந்த நிகழ்ச்சியை இன்னும் வந்து பலரும் பார்க்கறதுக்காக கூட இப்போ சொல்லி கூட காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா, சார் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 எபிசோடு இப்படி போகும் சார், ஒரு 10 எபிசோடு இப்படி போகும், அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம் சார். இதெல்லாம் வந்து மீடியாவோட உத்திகள் தான். இதெல்லாம் ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை மூலமாக வந்து நிகழ்ச்சியை தூக்கி நிறுத்திட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து எல்லா நிகழ்ச்சியும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்ன நான் சொல்லணும், கலக்க போது யாராக இருக்கட்டும் அல்லது அது இது எது நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நிற்குதுன்னா சூப்பர் சிங்கர் இதெல்லாம்னா உண்மையாக அது வந்து ஒரு நியாயம் இருந்தது. ஒரு ஜென்யூனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து எதுவும் தப்பான விஷயம் கிடையாது. இப்போ சூப்பர் சிங்கரில் என்ன தப்பு கண்டுபிடிக்க முடியும்? அது கலக்க போது யாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னுனா அதுதான் காமெடியாக வந்து அவங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் வந்து இந்த மியூசிக்காக இருந்தாலும் சரி இதுதான். பட் இது எப்படின்னா இதை என்ன வடிவத்தில் இந்த நிகழ்ச்சி போகுதுன்னே தெரியல. முழுக்க முழுக்க வந்து ஒரு இன்ஸ்டா பிரபலங்களை வச்சு வந்து ஆபாசத்தை தான் இவங்க வந்து கொட்டுற மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்த காட்சிகள் மட்டும் நான் சொல்கிறேன், அப்படி தான் இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தவர் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்கள் கரெக்டாக அவங்களையுமே இந்த ஷோக்கு வர வச்சுட்டாங்க. வர வச்சதுலேருந்து அதுலேயே வந்து கொஞ்சம் இந்த ஷோவை பார்க்கறதுக்கான கூட்டங்கள் ஓரளவுக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கூமாப்பட்டி தங்கப்பாண்டிக்கு நிறைய வந்து அந்த பொண்ணோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி ரொம்ப அது வந்து பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியே இருக்குது. அதுதான் இல்லை இவங்களுக்கு நான் தான் சொல்கிறேன்ல, இந்த நிகழ்ச்சி இவங்களுக்கு வந்து எப்படியாவது வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், ட்ரெண்ட் ஆகும், அதை பற்றி பேசணும். அப்போ என்ன பண்ணலாம்? பிக் பாஸ் நிகழ்ச்சியெலாம் கூட ஒரு வீட்டில்னு சொல்லும்போது படுக்கை அறை அந்த காட்சியெல்லாம் கூட வந்தது இல்லை கடந்த காலத்தில். உங்களுக்கு தெரியும் இல்லையா? வந்து அந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே படுக்கையில் 2 பேர் இருந்தது வந்து இங்கே அருகருக படுத்து இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக சண்டை வரா மாதிரி பக்கத்தில் படுக்கும்போது அதன் மூலமாக இப்படி தானே அந்த நிகழ்ச்சியை இப்படி தானே தூக்கி நிறுத்தினாங்க. இது வந்து என்னென்னா மக்கள் மத்தியில் பேசணும். அது இப்போ அசிங்கமாக அவமானம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதுலேயும் அப்படியே தான் கிட்டத்தட்ட இந்த கூமாப்பட்டி அவர் வரக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த பையன் வரலாம், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக நெகட்டிவான தாட்ஸ் தான். இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸை உருவாக்கி அதன் மூலமாக வியூஸில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையில் தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்களே வந்து ஆரம்பத்தில் ஒரு ஹீரோவாக ஒரு கிராமத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு கிராமத்தை பெருசுப்படுத்தினாரு அப்படிங்கிறத தாண்டி இப்போ நிறைய இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு வில்லனாகவே மாறிட்டாரு. ஒரு விஷயம் முதல்ல ஏதோ வந்து அவர் ஒரு வீடியோ வந்து போட அதையெல்லாம் பார்க்க இங்கே வந்து இது வந்து கூமாப்பட்டின்ற ஒரு ஊரில் வந்து எங்களுக்கு இப்படி பண்ண இது அவர் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பக்கூடிய விஷயமே கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூமாப்பட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இவரால் வந்து பெரிய அளவில் ஃபெமிலியர் ஆகிடுச்சு, ஃபேமஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமஸ் ஆக தானே செய்வார். இப்போ ஜிவி முத்து ஆகும்போது வாட்டர்மலன் திவாகர் ஆகும்போது இவர் ஆகக்கூடாதா? ஆகட்டும். ஆனால் ஆயிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். இப்போ ஒரு மரியாதை கூட இருந்துச்சு. ஒரு கிராமத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார், இருட்டில் இருக்கிற கிராமத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் ஒரு பேர் இருக்கும்போது அந்த பேரை கெடுக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. அதை நீங்கள் நல்ல விதத்துக்கு பயன்படுத்தும். இதன் மூலமாக என்ன ஆகும்னு கேட்டால் உங்களுக்கு நேம் வந்து நெகட்டிவ் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் வந்து சினிமா ஸ்டார் கிடையாது, இன்ஸ்டா ப்ராப்ளம் தான். இன்றைக்கி புதுசாக நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க. தினம் ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். நீங்கள் பல ஸ்கூலுக்கு போகலாம், பல காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு மேடையில் வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி டிவியில் வந்து இவங்ககிட்ட கொடுக்குற காசை வாங்கிட்டு அசிங்கமாக அருவருப்பாக வந்து ஆபாசமாக இரட்டை வசனங்கள் பேசி எதுக்குன்னு கேட்குறேன். நான் கூமாப்பட்டிக்குன்னு நான் சொல்ல, இதை எல்லா இன்ஸ்டா ப்ராப்ளமும் நான் சொல்கிறேன். நீங்கள் திறமையை காட்டி நீங்கள் வந்து இன்னும் அடுத்த தளத்துக்கு நீங்கள் போங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்க தளம் வந்து நான் கேட்டால் அடுத்த தளத்துக்கெல்லாம் போக முடியாது. இதிலே உங்கள் கதை முடிஞ்சிடும். இப்போ இன்ஸ்டா ப்ராப்ளங்களை வச்சு இந்த நிகழ்ச்சியை ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அடுத்து நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அடுத்தடுத்து வருவாங்க. நீங்கள் என்ன மிஞ்சி போட ஒரு வாரம் இருப்பீங்களா, ஒரு மாதம் 10 நாள் 15 நாள், அதுக்கப்புறம் நீங்கள் போயிடுவீங்க. அது மாதிரி தானே இப்போ கலக்க போது யாருன்னா அப்படி தானம்மா, எத்தனை பேர் வந்தாங்க? ஆமாம், எல்லாருமே ஃபீல்டில் இருக்கிறாங்க. இன்றைக்கி சொல்கிறேன் நான், குறிப்பிட்ட சில பேர் தான் ஃபீல்டில் நிற்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க, கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், பார்ட்டிசிபெண்ட் எவ்வளோ பேர் வந்தாங்க.
இருக்கிறது ஒரு 10 பேர் தான் இன்னைக்கு. இப்போ இதுலயே இருக்கக்கூடிய லேடிஸ் கண்டஸ்டன்ட் அவங்களுக்கே வந்து இதில் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் சேனல் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் முழுசாக பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கான பேமெண்ட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இதெல்லாம் வந்து நான் இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இன்ஸ்டா ப்ராப்ளமுக்கு ஒரு மிஞ்சி ஒரு 50,000 ஒரு 1 லட்ச ரூபா இன்கம் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க வந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க இதில் போய் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இன்ஸ்டாவில் இவங்க எதுவும் பண்ணவும் முடியாது, லோட் பண்ண முடியாது, அப்லோட் பண்ண முடியாது, எதுவுமே ஒரு கண்டிஷனில் கண்டிப்பாக ஒரு இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து இதுவும் எந்த ஆக்டிவிஸ்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க என்ன சொன்ன ஒரு வகையில் வந்து கேட்டால் இவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி மாற்றிப்பாங்க. எப்படி வந்து இந்த 100 நாள் நிகழ்ச்சி இந்த பிக் பாஸில் எப்படி பிச்சுட்டு ஓடுறாங்க, ஜிபி முத்துலாம் இருந்தால அவரால் நிற்க முடியல, நிறைய பேர் நிற்க முடியல. வந்துடலாம் வேணா, நீங்கள் இதில் வந்து பாதி விலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் இல்லை, ஃபுல்லாக முடிச்சா தான் பேமெண்ட். இப்போ புரியுதுங்களா? அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2-3 வீடியோ இந்த சேனல்கள் வந்து இது நம்ம செய்கிறாங்க. முழுக்க இந்த மாதிரி அட்ராசிட்டி தான் பண்ணுறது. நமக்கு எங்கே போச்சு அறிவு? நம்ம எதுக்காக போகணும்? அவங்க கொடுக்குற 1 லட்சம் 2 லட்சம் இப்போ தான் கூப்பிட்றாங்க. இந்த அரசியல் பொருள் அதுதான் இப்போ ஆரம்பத்தில் நான் பேசிட்டு இருந்தேன். எல்லா கட்சிக்காரங்களும் வந்து ஐடி விங் ஓப்பன் பண்ணி புதுசாக வந்து செலிபிரிட்டிகளை வர சொல்லி ஏடிஎம்கே பாராட்டி 2 வீடியோ, டிஎம்கே திட்டி 2 வீடியோ போட்டு 4 வீடியோ போட்டிங்கன்னா 1/2 நாளில் முடிச்சுட்டு போயிருங்க. இந்தாங்க மாதம் 2 லட்ச ரூபா. வேறு பேசுகிறாங்க, வெளிப்படையாக பேசுகிறாங்க. நமக்கு தானே அறிவு வேணும், நமக்கு எதுக்கு அந்த பணம்? இப்போ நம்ம பேச்சு சுதந்திரத்தை இழந்துருமா? இந்த 2 லட்சத்தை வாங்கிட்டு பேச்சு நம்ம வந்து கேட்டால் இப்போ எடப்பாடி தேடணும். எடப்பாடி என்ன பேசுகிறாரோ அதை பார்த்துட்டு எடப்பாடி வந்து இப்படி பேசினார், பெருமையாக பேசணும். திமுக வந்து திட்டணும். இது தேவையான்னு கேட்கு. எல்லா இடத்துலையும் உண்டு. இந்த சைடும் அப்படி தான், திமுக சைடும் அந்த வேலையை செய்கிறாங்க. ஐடி விங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி தான் இந்த சேனலுக்கும் அப்படி தான். நிகழ்ச்சி நல்லா போகணும், அதில் வசூல் வரணும், கலெக்ஷன் பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கல நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு பேமெண்ட் கிடையாது. அவங்க சொல்கிற வரைக்கும் அவங்க செஞ்சவங்க அது எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது, 2 மாதமோ 3 மாதம். அப்போ சூழ்நிலை கைதி மாதிரி ஆயிடுங்கல்ல, எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ ஷோ ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 எபிசோடு ஓகே, ஆனால் அடுத்தடுத்துல இருந்து இப்போ லாஸ்ட்டாக நான் பார்த்தது வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகபட்சமாக நிறைய வந்து ஹக் பண்ணுற சீன்ஸு, ஒரு ரியாலிட்டி ஷோஸில் இருக்காத ஒரு கிளாமர் சீன்ஸ். உங்ககிட்ட நான் அதை எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். நான் பார்த்தேன், ரொம்ப வந்து அருவருப்பாக இருக்கு. அதனால தான் அருவருப்புன்ற வார்த்தையை நான் சொன்னேன். ஆபாசம்ன்றது தாண்டி அருவருப்புன்றது எதுக்கு? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி என்ன இருக்குது? கட்டி அணைக்கிறது, முத்தம் கொடுக்குறது, இதை தாண்டி என்ன இருக்குது? அதை தாண்டி கூட வந்து மோசமாக அவங்களுடைய ஆமாம் அதில் சில சீன்ஸ் நான் பார்த்தேன். பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அசைவுகள் வந்து உடல் அசைவுகள், உடலை வந்து காட்டக்கூடிய அந்த விதம், இணைக்கக்கூடிய விதம் ரொம்ப மோசமாக இருந்தால் நான் சொல்கிறேனே. சேனலை வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பேன் பண்ணணும். ஆனால் ரொம்ப அதிர்ச்சி ஆச்சரியம் என்னென்னா டி ராஜேந்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லும்போது தான் ஆச்சரியம். ஏன்னா சினிமாவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் வந்து நடிகைகள் தொட்டு கூட நடிச்சது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாருன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து நான் அதுக்காகவே நான் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். இவர் எப்படி தான் என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலாம். டி ராஜேந்தர்னா ஒரு அடையாளம் இருக்குது. அவர் வந்து இந்த மாதிரியான ஆபாச கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை அது நான் நினைக்கிறேன் வந்து இது ஆரம்பத்தில் இப்படி இருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏதாவது வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தும்போது தெரியும். நம்ம சடனாக ஒரு முடிவு விடணும். இப்போ தான் வந்திருக்கிறாரு, ஒரு 2-3 எபிசோட் பார்க்கலாம், எப்படி பண்ணுறாருன்றது பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே அப்போ கண்டிப்பாக யாராக இருந்தாலும், அது டி ராஜேந்திரன் இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. ஸோ அதனால் பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். இப்போ தான் வந்திருக்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிற்க மாட்டார். அவர் பார்த்திபனே நிற்க முடியலன்னா டி ராஜேந்திரன் நிற்பாரா? சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. Taste the Daily.